சார் நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எல்லோருமே வந்து ஆவி உலக ஆராய்ச்சிகளில் வந்து ஈடுபடுறாங்க. சில பேர் வந்து நன்முறையில் ஆவிகளுடைய அந்த தொடர்பை வைத்துக் கொள்கிறார்கள். அமானுஷ்யமான விஷயங்கள், தெய்வீகமான விஷயங்களை எந்த தீய காரியங்களுக்கும் செயல்படுத்தாமல் மற்றவர்கள் பொதுவாக செயல்படுத்தி மற்றவர்களுக்கும் வந்து நன்மை ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு என்ன கோள்கள் காரணம் அப்படின்னா, இருக்கிறது 9 கோள் தான். அதில் எந்த இதுவும் இல்லை. இந்த கோள்களில் மறுபக்கம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது நல்லபடியாக அந்த கோள்கள் இருக்குது, அந்த கோள்களின் நிலை கெட்டால் அந்த பிரச்சனை வரும். இப்போ குரு நன்முறையில் ஒருத்தர் இருந்தால் அது தெய்வ சக்தியாக மாறி கொடுக்கும். அதே கெட்ட முறையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே ரிவர்ஸில் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். இப்போ 8ஆம் இடத்துல குரு இருக்காரு, ஒரு நன்மையான. ஆனால் சில லக்னத்திற்கு குரு வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு பலம் கிடையாது. அவர் 8ஆம் இடத்துல உட்கார்றாரு வச்சுக்கோங்க, ரிவர்ஸில் செய்வார். அடுத்தது கூடவே ராகுவும் வந்துடுறாரு, அதில் சனியும் வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. குரு, சனி, ராகு இப்படி 3 பேருமே உட்காந்துடுறாங்க, தீய கோள்கள். 5ஆம் இடத்துல புத்திஸ்தானத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீய கோள்கள் உட்காருது, செவ்வாய் இந்த மாதிரி ஏதோ கோள்கள் எல்லாம் உட்காருது. இப்படி என்ன ஆகும்னா அவங்களுடைய குரூரமான மனப்பான்மைகளாக இருப்பாங்க. நிறைய இருக்குது, உச்சம் நீச்சம் அப்படின்னலாம் இருக்குது. கோள்களினுடைய பலத்தை வைத்து கொண்டு தான் அதை நாம் முடிவு செய்யணும். இந்த எல்லோருமே வந்து போலீஸ் வேலைக்கு போகிறாங்க. எல்லாருமே நன்மை செய்கிறாங்களா? இல்லை. ஒரு சில பேர் நன்மை செய்கிறாங்க, ஒரு சில பேர் அந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு மோசமும் செய்கிறாங்க. அப்போது செவ்வாய் அப்படிங்கிற ஒரு பலம் அவங்களுக்கு இருக்குது. அந்த செவ்வாய் பலத்தை வைத்துக்கொண்டு போலீஸ் உத்தியோகத்துக்கு போகிறாங்க. அதில் செவ்வாய் நன்முறையாக இருக்கிறவங்க நன்முறையில் மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. செவ்வாய் வந்து சில கோள்களின் சேர்க்கையினால் தவறான திசா புத்தி வர்றதுனால அவங்க மக்களுக்கு நன்மை செய்யாமல் மற்ற விஷயங்களில் வந்து ஈடுபட்டு அவர்கள் தீமை செய்கிறாங்க. அதே நிலை தான் இங்கேயும் அந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் கோள்கள் ஒரு மனிதனுக்கு நன்முறையில் இருந்து அவனை தெய்வீக சக்தியை ஆவி உலக ஆராய்ச்சிக்கு கொண்டு போகுது. ஆனால் அங்கிருந்து அவனுடைய நிலை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். எப்படி மாறும்னா, தசாபுத்தின்னு ஒன்று அவங்களுக்கு இருக்கும். அதாவது நம்மளுடைய வாழும் கட்டத்தில் இந்த பீரியட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியட் 2016 இந்த பீரியட்லேருந்து ஒரு 2018 வரைக்கும் ஒரு தசாபுத்தி இருக்கும். அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிடுவாங்க. நல்லா இருக்கிறவங்களே மாறிடுவாங்க. என்ன கோள்கள் அப்படின்னு கேட்டால், இதையே நான் சொன்ன குரு, சனி, ராகு, கேத்து இந்த 4 கோள்களும் தான் காரணம். இந்த 4 கோள்களும் கெட்டால் அவர்கள் அந்த நிலைக்கு மாறிடுவாங்க. அந்த 4 கோளும் நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா நல்ல விஷயங்களை அவர்கள் நமக்கு தருவார்கள். இதுதான் விஷயம். நான் உங்களுக்கு வரிசையாக சொல்லுகிறேன். அமானுஷ்யமான விஷயங்களுக்கு உண்டான அந்த கோள்களின் நிலையை ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுக்கு சொல்கிறேன். நன்மை செய்கிறதும் 4 கோள்கள் தான், தீமை செய்கிறதும் 4 கோள்கள் தான். எங்கே வளர்ப்பு இருக்குதோ அந்த வளர்ப்புக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி அந்த குழந்தை வளருதோ அந்த மாதிரி தான் அந்த கோள்கள் வந்து சரியில்லாமல் அந்த ஜனன ஜாகத்தில் இருக்குது அப்படின்னா அது ஆப்போசிட்டில் வேலை செய்யும். நன்முறையில் இருந்தால் நன்முறையில் வேலை செய்யும். நன்றி, நமஸ்காரம்.